சேமியா உப்புமா செய்யலாம். கொஞ்சம் கடுகு, கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு லைட்டாக ஸ்டவ்வில் உளுந்து பருப்பு, பருப்பு கருகக்கூடாது, சும்மா லைட்டாக இருந்தால் போதும். கொஞ்சோண்டு வாசனைக்கு கொஞ்சம் கறிவேப்பிலை, வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் இருக்குது. வெங்காயம் பச்சை மிளகாய் உப்புமாவுக்கு செய்யும்போது உப்பு அதிலே கொஞ்சம் போட்டு வதக்குனாக்கா கொஞ்சம் சீக்கிரமாக வெங்காயம் எல்லாம் வதங்கிடும். அந்த பாத்திரம் அழுக்கு பாத்திரம், நைட்டு வந்து விளைக்கலாம். நம்ம வீடு தானே. ஒரு சில வீட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வீடு கலைஞ்சே இருக்காதுங்க, அப்படி இருக்கிறது இருந்த இடத்துலையே இருக்கும். அந்த வீடு பார்க்குறது ஒன்றும் அழகாக இருக்கும், ஆனால் அது எப்படியோ ஒரு மாதிரி இருக்கும். ஆள் இல்லாத வீடு மாதிரி இருக்கும், குழந்தைங்க இல்லாத வீடு மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சிடலாம். நான் சும்மா ஒரு பாக்கெட்டு சேமியா உப்புமா செய்யலான்னு செய்கிறேன். அதெல்லாம் ரொம்ப பெருசாக தெரியக்கூடாதுல்ல. இப்போ தண்ணி உப்பு பத்தலை. நான் சும்மா கையில் தொட்டு தூக்கி தாங்க மேலே வாயில் நாக்கில் விட்டு பார்த்தேன், நக்கியெல்லாம் பார்க்கல. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தாங்க சேமியா போடணும். இப்போ நம்ம சேமியா எங்கே இருக்குது பார்த்துடலாமா? என்ன சேமியா? அந்த சேமியா நான் இதை கொட்டி கிண்டி ஆட்டதுக்கப்புறம் இது சேமியாவை பிரித்து அதில் கொட்டி ஒரு கிண்டுக்கினதுக்கப்புறம் ஒரு 2 செகண்டு 3 செகண்டு இருந்தால் போதும். ஏன்னா சேமியா மெலிசாக இருக்கும் இல்லையா, அதனால் அந்த சூட்டில் அது வெந்துடும். இப்போ தண்ணி ஒலை கொதிக்குதான்னு பாருங்கள். கொதிக்காமல் போட்டாக்கா ஒரு மாதிரி அப்படி பிடிச்சிக்கோங்க, ஒன்றுக்கு ஒன்றா ஒட்டிக்கும். இந்த மாதிரி சேமியா போடும்போதோ இல்லை ரவை போடும்போதோ இந்த மாதிரி உப்புமாவை தாளிக்கிறதா இருந்தாலும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தாங்க போடணும். ரவை போட்டுக்கின்றதா இருந்தாக்கா ரவை இப்படி லைட்டாக மேலே தூவிட்டே ஒரு கையில் வந்துட்டு ஜல்லிக்கண்டு வச்சு இப்படி கிண்டிகிட்டே இருக்கணும். ரவை மேலே தூவிட்டே இருக்கணும். அப்போ தான் அது ஒன்றுக்கு ஒன்று கட்டி ஆகாது, இல்லாட்டினா கட்டி ஆகிடும். நமக்கு அந்த மாதிரி வசதி இல்லைனால நான் ஆல்ரெடி இதில் எனக்கு நிறைய அனுபவம் இருக்கிறதுனால நான் டக்குன்னு கிண்டி எடுத்துடுவேன். இப்போது சேமியா போட்டுடலாமா?
நான் ஒரு பாக்கெட்டு சேமியா போட்டுட்டேங்க. இப்போ அதை அப்படியே சேமியா வந்துட்டு கொஞ்சம் மெலிசாக இருக்கும். குச்சி கூட கொஞ்சம் தடிசாக தாங்க இருக்கும். சேமியா தடிசாக இருக்காது. ரொம்ப மெலிசாக நம்ம இந்த ஊசி மாதிரி இருக்கிறோங்க மெலிசா. அதனால் இதுக்கு இந்த பதமே போதுமானது தான். பால் கூட காலையில் இருந்து ஃப்ரிட்ஜில் ஐஸ் கட்டி ஆயிடுச்சுன்னு வெளியில் போட்டேன். இன்னும் பால் கூட காய்ச்சலைங்க. சரி, சேமியா ரெடி பண்ணிவிட்டு பால் காய்ச்சிக்கலாம். ரொம்ப ஓடுதா என்னன்னு தெரியல, ஏன்னா கட் பண்ணிடணும். இவ்வளோ லாங்காக போடக்கூடாது. சரி, நம்ம கட் பண்ணி எடிட் பண்ணி சேர்க்குறதுக்கு ஒரு வீடியோ போட்டால் கூட ஃபுல்லாக போட்டுடுமேன்னு தான் நினச்சி அப்படியே ரன்னிங்லேயே விட்டுட்டேன். நீங்கள் சொல்லலாம், நாங்கள் பார்க்குறோம் எங்களுக்கு எப்படி டேஸ்ட்டு தெரியும்னு சொல்லிட்டு. அதுவும் உண்மை தானேங்க. பக்கத்தில் இருந்து சாப்பிட்டா தான் டேஸ்ட் என்னன்னு தெரியும். இந்த மாதிரி வீடியோவில் நாங்கள் உப்பே இல்லைன்னா கூட உப்பு இருக்குது நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவோம். அதெல்லாம் நம்பிடாதீங்க, நீங்களாக செஞ்சு பாருங்கள். சரிங்களா? அவ்வளோதாங்க, சேமியா உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு கொதிக்க விடணும். தண்ணி மட்டும் கொதிச்சாவே சேமியா உப்புமா வெந்த மாதிரி தாங்க அர்த்தம். இதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு இப்படி தட்டு போட்டு தான் மூடணுன்னெல்லாம் அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி இட்லி தட்டை போட்டு கூட மூடலாம். இட்லி தட்டு மூடினாக்கா லைட்டாக ஆவியெல்லாம் மேலே வந்துடும். வெறும் தட்டு போட்டு மூடினாக்கா தண்ணியெல்லாம் அது உள்ளாரே வடிஞ்சிடும். ஓகே, பாய்.